ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்திரை 1க்கு பூஜை ரூம் டீப் க்ளீன் பண்ணி அழகாக எல்லா ஃபோட்டோவும் தொடச்சி குபேர பானை எல்லாத்தையும் எடுத்து அரிசி பருப்பு குபேர பானையில் மகாலட்சுமிக்கு பிடிச்ச அனைத்து பொருளுமே போட்டு வச்சுருக்கேன். நிறையா பொருள் போட்டு வச்சுருக்கேன். அதை உங்கள்கிட்ட எப்படி ஷேர் பண்ணுறது எனக்கு தெரில. ஒரு தடவை எடுத்து வேணா அப்புறமா ஒரு தடவை காமிக்கிறேன். இப்போ நான் அதை ஃபில் பண்ணி வச்சுட்டேன். 6 மணிக்குள்ளேயே அதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா 6 மணிக்கு அப்புறம் எடுத்து மாற்றக்கூடாது. அதனால் எல்லாத்தையும் அதை ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா சித்திரை கனிக்கானது அரிசி பருப்புலாம் குபேர பானையில் மட்டும்தான் வைப்பேன். ஏன்னா தட்டிலலாம் வைக்க மாட்டேன். ஏன்னா பானையில் இருக்கிறது அங்கே நிரந்தரமாக வாசம் கொண்டுக்கிட்டே இருக்கணும். பச்சை கருப்புலேருந்து ஏலக்காயிலேருந்து கிராம்புலேருந்து எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு பிடிச்ச நிறைய திங்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே அது உள்ளே ஒன்று ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். நிறையா போட முடியாது, அதனால் 1 2 போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே நான் வரலட்சுமிக்கு எல்லா பொருளுமே எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதை மீதி எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குபேர பானையில் எல்லாமே போட்டு வச்சுருப்பேன். நான் மகாலட்சுமி வாசம் செய்கிற அனைத்து பொருளுமே குபேர பானையில் இருக்கும். அதை எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் முக்கியமான வேலையாக ஃபங்க்ஷனுக்கு வெளியே கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து மீதி பொறுப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. சாமி ரொம்ப ஆனால் எந்தெந்த இடத்துல எந்தெந்த சாமியை வைக்கணும், நான் வச்சு எப்படி வழிபடுவேன்னு தெரியாது. ஆனால் சூப்பராக எல்லாமே அம்மா தான் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது எல்லாத்துலேயுமே செம்ம அழகாக செய்வாங்க. எப்படி சொல்கிறது, அழகாக அந்த பொட்டுலாம் ரொம்பவே நீட்டாக வைப்பாங்க. என்னோட அம்மா செம்மையாக செய்வாங்க. அழகாக பாருங்களா, அந்த மஞ்சள் குங்குமமே அம்மாவுக்கு முகத்துக்கு எடுக்கிற அளவுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக வைப்பேன், அவங்க பெருசாகவே வைப்பாங்க. மஞ்சள் குங்குமம் நம்ம வைக்க பார்த்து அதில் வந்து ஜவ்வாது, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் மஞ்சத்தூள் இது மிக்ஸ் பண்ணி பன்னீர் ஊற்றி நம்ம மஞ்சள் குங்குமம் சாமிக்கு வைக்கலாம். ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம குலதெய்வம் எல்லா தெய்வமும் வாசம் பெறுற இடம் நம்ம சாமி ரூம்பு தான். அது ரொம்பவே எப்படி சொல்கிறது மங்களகரமாக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. அப்படியே இருந்த இடத்துல வச்சுட்டாங்க. நான் கொஞ்சம் ஃபேஸ் இருக்கிற மாதிரி அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல அடுக்குவேன். அம்மாவுக்கு அந்த மாதிரி அடுக்க தெரியாது. அதனால் எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மீதி வேலையெல்லாம் பார்த்துட்டேன். வராகி அம்மனுக்கு ட்ரெஸ்ஸு சாரீ கட்டி விட்டேன். அதுக்கப்புறம் வரலட்சுமி அம்மாவுக்கு வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸு எடுத்து கட்டி விட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அம்மா தட்டெல்லாம் மாற்றி மாற்றி வச்சுட்டாங்க. அதனால் நான் வந்து ஒரு தடவை எல்லாத்தையுமே எடுத்து நான் வச்சேன். நைட்டே எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு. நம்ம வீட்டில் எப்பயுமே நைட்டே நாள்லே எல்லா வேலையும் முடிச்சுக்கிறது ரொம்பவே பெட்ரு. ஏன்னா அடுத்த நாள் அது புது வருஷமாக இருக்க பார்த்து அப்பயும் நம்ம அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தால் நம்மளுக்கு ரொம்பவே வேலையும் அதிகமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, அது அந்த நாளும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே தோணும். அதனால் நாள் டைம் கிடைக்கிறவங்க செஞ்சுக்கோ, டைம் இல்லாதவங்க அன்னைக்கு தான் செஞ்சாகணும். அதையும் நான்லாம் தப்பு சொல்ல மாட்டேன். நான் வந்து எனக்கே டைம் கிடைக்கிறது பெரிய விஷயந்தான், பாப்பா வச்சுக்கிட்டு சின்ன பாப்பா வச்சுக்கிட்டு. ஆனால் நான் வந்து இந்த மாதிரி விஷயத்த கம்பல்சரி நாளே செஞ்சிடுறது நல்லதுன்னு சொல்லிவிட்டு நாளே செஞ்சுருவேன். ஏன்னா அந்த நாளில் வந்து அதை கழுவிக்கிட்டு முழுவிக்கிட்டு இருக்கிறது வந்து செட் ஆகாது. அதனால் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வேலையும் நான் என்ன பண்ணுவேன், நாளே செஞ்சுருவேன். திங்கக்கிழமையே செஞ்சுருவேன். எப்பயுமே என்ன ஒன்று முருகருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே பொட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு தான் நம்ம வந்து வெத்தலை தீபம் போடுவோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நான் வெத்தலை தீபம் வந்து போடலை. சாயந்தரம் 7 மணிக்கு ஹோரை டைமில் போட்டுக்கலான் இருந்தேன். ஏன்னா நான் வந்து 11:30க்கெலாம் படைச்சிட்டேன். நம்ம படையல் போட்டு படைக்கிறதுனால 11:30க்கு படைச்சாச்சு. ஏன் இன்றைக்கி போடலைன்னா எனக்கு வந்து இங்கே ஃபேஸ் இல்லை, வெத்தலை தீபம் போடுற அளவுக்கு ஃபேஸ் இல்லை. அதனால் சரி நம்ம சாயந்தரமும் எப்படியும் வந்து புது வருஷத்தன்னைக்கு சாயந்தரமும் நம்ம விளக்கேற்றுவோம். அதனால் சாயந்தரமும் நம்ம வெத்தலை தீபம் போட்டு ஏதாச்சும் சின்னதாக நெய்வேத்தியம் பழங்கிழம் வச்சு நம்ம முருகருக்கு வழிபாடு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் சாயந்தரம் வெத்தலை தீபம் போடலாம் முடிவு பண்ணிட்டேன். இது நைட்டே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தூங்குறதுக்கும் அப்போ தான் நிம்மதியாக இருக்குமே. எல்லா வேலையும் முடிச்சுட்டோம்பா. காலைல இருந்து சாமி கும்பிட போகிறோன்னு அதேமாதிரி காலைல எந்திரிச்ச உடனே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து நேராக நம்ம வீட்டில் பிள்ளையார் இருக்கார். எல்லா பழத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சு பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு படைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கனிக்காணுதலுக்கு நைட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். தாம்பளத்தட்டை நல்லா வாஷ் பண்ணிட்டு பொட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாமே கனிக்காணுதலுக்கு பலா வாழை உப்பு மஞ்சள் குங்குமம் நம்மளுக்கு இதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல. வாழைப்பழம் வெத்தலை பாக்கு ஒரு எலுமிச்சைப்பழம் கல் உப்பு மஞ்சத்தூள் குங்குமம் வாங்கி வச்சாலே போதும். நான் எல்லாமே வந்து தொடர்ந்து ஒரு 5 வருஷமாக எல்லாமே செஞ்சுட்டு வரேன். அதனால் எல்லாத்தையும் வச்சு
படைப்பேன். அன்னைக்குன்னு பார்த்து நான் வந்து எப்பயுமே வந்து தாமரைப்பூ வாங்குவேன். அதுக்கப்புறம் இந்த வாசனை பூ இருக்குல்ல, இது வீட்டில் வைக்கக்கூடாது சொல்லுவாங்க. அந்த செடி கூட அன்றைக்கி விற்றுச்சு. நான் அதான் வேணாம், அது பாம்பு வரும்னு சொல்லுவாங்க, அதனால் வாங்கலை. அந்த பூ, அதுக்கப்புறம் மரிக்கொழுந்து, இது எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். மரிக்கொழுந்துலாம் சாமி ஃபோட்டோவுக்கு தான் வைப்போம். பாருங்கள், கனிக்காணுதல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அந்த செயின் ஏன் வச்சுருக்கேன்னா, பாப்பா டப்பாவில் வச்சா கீழே தூக்கி போட்டுருவாங்க. அதனால் ஏன்னா நம்ம பெட்ரூமில் நைட்டு வைக்கிறோமா, அதனால் கீழே தூக்கி போட்டுற போகிறாங்கன்னு கவரில் போட்டு பின் அடித்து வச்சிட்டேன். இது வந்து வில்வ இலை வந்து எனக்கு வந்து ஒரு கோயிலில் கிடச்ச வில்வ இலை. சிவன் கோயிலில் எனக்கு கிடச்சிச்சு. ஒரு கோயிலில் எனக்கு வந்து அபிஷேகத்தில் ஒத்துக்கிருந்தனால அந்த வெள்ளி வில்வ இலை வந்து சிவன் கோயிலில் எனக்கு கொடுத்த வெள்ளி வில்வ இலை, அதையும் வச்சு நல்லபடியாக படைத்தேன். அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சோடனே நம்ம வீட்டில் பிள்ளையாருக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நேராக நான் கோயிலுக்கு தான் கிளம்பி போனேன். கோயிலில் போய் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கிட்டு, சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நல்ல தீபாராதனை, ஃபஸ்ட்டு தீபாராதனை நம்ம தான் பார்த்தோமே. எப்படின்னா, காலையிலே தீபாராதனை பார்ப்போம்ல, அபிஷேகம்லாம் பண்ணி ராஜ அலங்காரத்தில் இருந்தார் முருகர், பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அதுக்கப்புறம் மற்ற பூவு எல்லாமே போடுறதுக்கு சாமிக்கு எல்லாத்தையும் பூவு, அதுங்காட்டி என் பாப்பா வத்தி எடுத்துட்டா. சாமி ரொம்ப லைட்டாக திறக்க வேணான்னுவா, வத்தி எடுத்துட்டா. அதை பிடுங்கி டப்பாவில் வச்சேன். சின்ன பிள்ளையா 1.5 வயசு தான் ஆகுது, எங்கே சாப்பிட்ருவாங்களான்னா பயமாக இருக்குது. அதனால் சாமி ரூம் எப்பயுமே க்ளோஸ்டாகவே தான் இருக்கும். எனக்கு வருஷப்பிறப்பு அன்னைக்கு அதுக்கப்புறம் நிறையா விஷயத்துக்கு வந்து நான் தாமரைப்பூ வாங்குவேன். ஏன்னா அது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் தாமரைப்பூ. ஏன்னா லக்ஷ்மிக்கு உகந்ததில்லை, அதனால் தாமரைப்பூ. அதுக்கப்புறம் மரிக்கொழுந்து வந்து எங்கள் மம்மி ஸ்பெஷல். எங்கள் மம்மி மரிக்கொழுந்து இல்லாமல் இருக்க மாட்டாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் மரிக்கொழுந்து எப்பயுமே வாங்குவாங்க. மரிக்கொழுந்து விற்றுட்டாங்கன்னா அவங்க வாங்கி கண்டிப்பாக வைப்பாங்க. சாமிக்கும் வைப்பாங்க, அவங்களும் தலையில் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் சந்தன முல்லை வந்து ஒரு பூ 10 ரூபா சொன்னாங்க. நான் 5 பூ கிட்ட வாங்கிட்டு வந்தேன். நைட்டெல்லாம் பெட்ரூமில் சந்தன முல்லை செம்ம வாசனையாகவே இருந்துச்சு. தட்டில் ஒன்று வச்சேன், கனிக்கால் அந்த ரெடி பண்ணாலும் அந்த தட்டில் ஒன்று வச்சேன். நைட்டு ஃபுல்லாக பெட்ரூமே வாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எட்டி எட்டி வைக்கிற மாதிரியா இருந்துச்சு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பூவெலாம் வச்சுட்டு காமிக்கிறேன். நான் வந்து பூவோட முக்கால்வாசி வந்து மரிக்கொழுந்து தான் ஃபோட்டோவில் ஃபுல்லாகவுமே சொருகியிருப்பேன். பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து மரிக்கொழுந்து அதுக்கப்புறம் வேப்பலெல்லாம் சொருவாங்க. அப்போல்லாம் வந்து மேக்ஸிமம் அம்மா வந்து வேப்பலையும் மரிக்கொழுந்து தான் சொருவாங்க. நான் மரிக்கொழுந்து சொருவிட்டு அதுக்கப்புறம் சந்தன முல்லையும் அங்கங்கே ஒரு ஃபோட்டோவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நான் திரி போட ரெடி பண்ணிட்டேன். அப்படியே நான் இந்த வேலைலாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்க பார்த்து அம்மா கிச்சனில் எல்லா வேலையுமே ரெடி பண்ணிட்டாங்க. அம்மா இருந்தாலே சீக்கிரமாக படைச்சிடலாம். அம்மா இல்லைனா என்னால் என்ன செஞ்சு வச்சு படைக்க முடியுமோ அதை செஞ்சு வச்சு நான் சீக்கிரமாக படைச்சிருவேன். ஆனால் சித்திரை வருஷ பிறப்பப்போ வந்து கண்டிப்பாக வந்து சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சு தான் படைப்போம். அதனால் அம்மா வந்தாலுமே நான் 1 மணி ஹோரை டைமில் படைக்கலாம் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கடை இல்லைன்றதுனால அப்பா பசி தாங்க மாட்டாங்கன்றதுனால நாங்கள் 11:30க்கெலாம் படைச்சி முடிச்சாச்சு. அப்புறம் எண்ணெய் ஊற்றி 2 திரி போட்டேன். அதுக்கப்புறம் விளக்கேற்ற பார்த்து எப்பயுமே அந்த எண்ணெயில் பச்சை கற்பூரம் போடுங்க. கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போடுங்க. எண்ணெயில் நல்லா வாசமாக இருக்கும். எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான். பிடிச்சவங்க ட்ரை பண்ணி செய்யுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ஜவ்வாதும் போடலாம், நல்லா வாசனையாக இருக்கும். சாமி ரொம்ப திறந்தாலே ஒரே மணமாக இருக்கும். ஒரு தெய்வீக ஆற்றல் அங்கே இருக்கும். ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். நான் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி சாப்பாடு எல்லாமே எப்படி இன்றைக்கி வந்து நார்மலாக எங்கள் வீட்டில் வந்து சிம்பிளான சாதம் தான், ரொம்ப ஹெவியாக இல்லாமல் நார்மலாக செஞ்சு வச்சு நாங்கள் படைத்தோம். இந்த கனிக்காணுதல் தட்டு வந்து நான் பார்த்துட்டு காலையில் பெட்ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கீழே தான் வச்சேன். மேலே வந்து அந்த தட்டை வைக்கவே முடியல, அதனால் கீழே வச்சேன். படைக்க பார்த்து எடுத்து கொஞ்சம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சு கொஞ்சம் ஓரமாக வச்சாச்சு. நம்ம அதையும் கேமரா என்னான்னு தெரில, ஒரு தடவை ரொம்ப பவராக இருக்குது, ஒரு தடவை கொஞ்சம் பிளாக்காக தெரியுது. அதுவே ஆன் ஆகி ஆஃப் ஆகிடுதானான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த தட்டை தூக்கி மெல்லமாக எல்லாத்தையும் நவுத்திட்டு அந்த தட்டை பொறுமையாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்து கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு. மாங்கொத்து வீட்டு வாசலில் கட்டுற வேலை, அதெல்லாம் கொஞ்சம் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன்.
நம்மளுடைய பூஜை ரூம்பு ஒரு தடவை நான் விலாகாக எடுத்து போடுறேன் பாருங்கள். இந்த கடவுள் எப்போ என்கிட்ட கிடச்சாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் சிலவங்க வந்து ரொம்ப இப்படி நம்மளா தேடி போகாமல் அவங்களா நம்மளுக்கு கண்ணில் பட்ட மாதிரிலாம் இருக்கும். நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக பூஜை விலாகில் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம பூஜை ரூம்பு ரெடி ஆகிடுச்சு. பூவெலாம் வச்சு மங்களகரமாக எல்லாம் அழகாக ரெடி பண்ணிட்டோம். அப்படியே ஒரு கிளிப்பு பார்த்துக்கோங்க. படைக்காத முன்னாடி இப்படி தான் இருக்குது. அந்த காசு வந்து முடிஞ்சு காணிக்கை கட்டி வச்சுருக்காங்க. அது ஒரு விஷயத்தை கட்டி வச்சுருக்காங்க, அது அப்புறமா சொல்கிறேன். அப்படியே நம்ம வீட்டில் உள்ள அனைத்து பூஜையோடைய ஃபோட்டோவையும் பாருங்கள். இவங்க தான் பச்சைவாழியம்மன், என்னுடைய குலதெய்வம். அப்பா வீட்டில் ஐயனார் அப்பன், என்னுடைய மாமியார் வீட்டில் பச்சைவாழியம்மன். அதுக்கப்புறம் படைச்சி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்பாடு என்னென்ன வச்சு படைக்கணுமோ அது அனைத்துமே வச்சு படைச்சாச்சு. வேப்பம்பூ ரசம், மாங்காய் பச்சடி, பச்சைப்பருப்பு பாயாசம், உளுந்த வடை, உருளைக்கிழங்கு தொட்டுக்க, அதுக்கப்புறம் அப்பளம் எல்லாமே வச்சு மனசுக்கு நிறைவாக இந்த சித்திரை வருஷ பிறப்பை நாங்கள் படைச்சிட்டோம். என்ன ஒன்று, பாப்பா தான் இல்லை, பெரிய பாப்பா தான் ஊருக்கு போயிருந்தாங்க. அங்கேயும் அக்கா விடமாட்டாங்க, காலையிலே கோயிலுக்கெலாம் கூப்பிட்டு போயிட்டாங்க. சின்ன பாப்பா மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் சின்ன பாப்பாவும் எங்கள் கூட காலைல கோயிலுக்கு வரல, அவங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. இந்த தட்டில் பாருங்கள், மகாலட்சுமிக்கு பிடிச்ச அனைத்து பொருளுமே நான் வச்சுருப்பேன். மருதாணி, வேப்பிலை பூவு, நெல்லிக்காய் எல்லாமே வச்சு அந்த வருஷ பிறப்பை சீரும் சிறப்பமாக அவ்வளோ கிராண்டாக இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்ச முறையில் அழகாக படைச்சி முடித்தது மன நிறைவாக இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. என்ன ஒன்று, பூஜை ரூம் தான் சின்னதாக இருக்குது, செல்ஃபு கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னமும் நல்லா இருந்திருக்கும். நான் வெத்தலை தீபமும் கையோடு போட்டு படைச்சிருந்துருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சாப்பாடு செஞ்சோம்ல, அதையும் அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் அப்பளம், பச்சைப்பருப்பு பாயாசம், வேப்பம்பூ ரசம். வேப்பம்பூ ரசம் நான் தான் வச்சேன். மாங்காய் பச்சடி நான் தான் செஞ்சேன். உருளைக்கிழங்குலாம் மம்மி செஞ்சாங்க. வடை எல்லாம் மம்மி தான் செஞ்சாங்க. இதுதான் நம்ம வீட்டு வருஷ பிறப்பு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே